என்னோட டாபிக் வந்து ஹஃப்மேன் ட்ரீ. ஹஃப்மேன் ட்ரீன்றது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பைனரி ட்ரீ and that's used to minimize the weighted path length from root to leaves that contains a set of predefined weight. And ஹஃப்மேன் ட்ரீயோட இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் வந்து ஹஃப்மேன் கோட். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் கொஸ்டினில் கேரக்டர் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த கொடுத்துருக்க கேரக்டர்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸை ஆட் பண்ணிக்கிட்டு நமக்கு ஒரு ட்ரீ கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு வேல்யூவாக, இந்த 2க்கு பதிலாக இந்த ஒரு வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நமக்கு 4 வேல்யூஸ் இருக்குது. இப்போ மீதி இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸை ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அது அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம மறுபடியும் ஒரு கம்ப்ளீட் ட்ரீ கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த கம்ப்ளீட் ட்ரீ கிடைச்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ஸ் ஃபுல்லாக நம்ம 0வும் ரைட் சைட் ஃபுல்லாக 1ம் போடணும். ஸோ லெஃப்ட் சைட் ஃபுல்லாக 0 அண்ட் ரைட் சைட் ஃபுல்லாக 1 போட்டு இந்த ட்ரீயை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்டெப்பில் கொஸ்டினில் இருக்க கேரக்டர்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியை அப்படியே எழுதிக்கணும். இப்போ வந்து கோடு வேர்டு எல்லாத்துக்கும் நம்ம கோடு வேர்டு எழுதணும். இப்போ நம்ம ஏக்கு கோடு வேர்டு எழுதணும்னா இப்போது இந்த ட்ரீயில் ஏவோட வேல்யூ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ரூட் நோட்லேருந்து இந்த ஏக்கு வர ஸ்மாலஸ்ட் பாத் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரூட் நோட்லேருந்து இப்படி தான் வரும். ஸோ 1 1 இதோட கோடு வேர்டு அண்ட் பி. ஸோ பியோட வேல்யூ வந்து இங்கே இருக்குது. ஸோ ரூட்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஷார்ட்டஸ்ட் பார்த்து இங்கேருந்து இங்கே. ஸோ 1 0 0 1 0 0 போட்டுக்கிட்டோம். ஸோ சி இங்கே இருக்குது. ரூட்லேருந்து சிக்கு வர்றதுக்கு வேல்யூ 0 0. ஸோ இதே மாதிரி ஏபிசிடி அப்புறம் அந்த டேஷ், இந்த 4 வேல்யூஸ்க்கும் நம்ம கண்டுபிடிச்சி எழுதிக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் எழுதணும். ஸோ இந்த கோடு வேர்டோட பிட் 2, இந்த கோடு வேர்டோட பிட் 3, ஏன்னா நம்பர் ஆஃப் வேல்யூஸ் 3 இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இப்படி தான் நம்ம ஹஃப்மேன் தியரி ப்ராசஸ் பண்ணுவோம். இது நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்லேயும் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு 2 வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஆட் பண்ணிக்கிட்டால் இந்த 2க்கு பதிலாக இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம இந்த வேல்யூக்கு பதிலாக இதை வச்சுக்கிட்டு இதை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறோம். அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டு இருக்கிற 2 வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிக்கிட்டால் நமக்கு இப்படி ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ மறுபடியும் இதை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் அண்ட் மறுபடியும் ஃபஸ்ட் 2 வேல்யூவை ஆட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கப்போ நம்ம எண்டில் இப்படி ஒரு ட்ரீ கிடைக்கும். ஸோ இந்த ட்ரீலையும் மறுபடியும் நம்ம லெஃப்ட் சைடு ஃபுல்லாக 0, ரைட் சைடு ஃபுல்லாக 1. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணும். லெஃப்ட் சைடு ஃபுல்லாக 0, ரைட் சைடு ஃபுல்லாக 1, இப்படி ப்ராசஸ் பண்ணணும். அப்படி ரைட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கொஸ்டினில் இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி அப்படியே எழுதிக்கணும். ஸோ ஏவோட கோடு வேர்டு, ஸோ ஏ வந்து இங்கே இருக்குது. ஸோ ரூட்லேருந்து இங்கே வர்றதுக்கான ஷார்ட்டஸ்ட் பாத் இது. ஸோ இதில் இருக்க வேல்யூஸ் 1 1 0 0. இதே மாதிரி ABCDEF இந்த வேல்யூஸ் எல்லாத்துக்கும் நம்ம வேல்யூஸ் எழுதிக்கணும். அடுத்து அதோட பிட்ஸ் எழுதணும். ஸோ இதோட பிட் வந்து 4, இதோட பிட் 4. இதில் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் 3, 101ஓட வேல்யூ 3. ஸோ இதே மாதிரி பிட்ஸோட ஆன்சர் ஃபுல்லாக எழுதிட்டோம்னா ஹஃப்மேன் ட்ரீ ப்ராப்ளம் முடிஞ்சு. தேங்க்யூ.